ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா பக்கம் போனீங்கன்னா ஒரு நியூஸ் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. காலையில் 10 மணிக்கு லைகா ப்ரொடக்ஷன் அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன போஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையன் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே சோஷியல் மீடியாவை பற்றிக்கிட்டு எரியுதுன்னு சொல்லலாம். எதுக்காகனா, அதே நாளில் ஏற்கனவே சூர்யாவுடைய கங்குவா படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அந்த டீம் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி அதற்காக பாட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி அவங்க அந்த ரிலீஸ் டேட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு அதே நாளில் சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே இந்த சோஷியல் மீடியா ரொம்ப பத்திச்சுன்னு சொல்லலாம். இப்போவே ரஜினி சார் ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் ஃபைட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையன் படம் அக்டோபர் 10 சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேன் பேஸ் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா தல அஜித் சாருடைய ஃபேன்ஸு. அது ஏன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேட்டையன் vs கங்குவா இதில் யாருக்கு சாதகம் அதிகமாக இருக்குது, யாரு கை ஓங்கும் அப்படின்ற கேள்வி இப்போவே ஆரம்பிச்சிச்சுங்க. எதுக்காகனா ஒரு பெரிய கிளாஷ் இது. ஏன்னா கங்குவா பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு ப்ரைடாக அந்த படத்தை கொடுக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு 3D ரிலீஸ் பண்ணுறாங்க, 10 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் அக்டோபர் 10 சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா லாங் ஹாலிடேஸ் ஆயுத பூஜை கிடைக்குது. ஸோ அதனால் அந்த லீவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கங்குவா டீம் அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வேட்டையன் உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு சொல்லலாம். எதுக்காகனா அக்டோபர் 10 யாருக்கு அதிக ஸ்க்ரீன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்னு சொன்னால் ஆப்போசிட்டில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்க்ரீன் கவுண்ட் கம்மியாக தான் கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் ஒருவேளை அஜித் சாரோ ஒரு விஜய் சார் படமாக வரும்போது ஈக்குவலாக வரது வாய்ப்புகள் இருக்குது. அதில் அஜித் சார் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ஏற்கனவே பேட்டை விசுவாசம் கூட கிளாஷ் பண்ணி அஜித் சார் தான் யார் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சூர்யா அப்படின்னு வரும்போது தேட்டர் ஓனர்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கேள்வியே கேட்காம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதிக ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு தான் அதிகமாக கிடைக்க போகுது. முக்கியமாக சொல்லப்போனால் முக்கிய ஸ்க்ரீன்ஸும் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீன்ஸும் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம் தான் கிடைக்க போகுதுங்க. அதில் நம்ம எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வேட்டையன் படம் கொஞ்சம் டல் அடிச்சு கொஞ்சம் கீழே இறங்கி கங்குவா கொஞ்சம் நல்லா பீக் ஆகிட்டு நல்ல ஒரு படம் மக்களுக்கு பிடிச்சி போய் சும்மா பிக்கப் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு அப்புறம் மெயின் ஸ்க்ரீன்ஸ்லாம் கங்குவாவுக்கு மாற வாய்ப்பு இருக்குது. அதிக ஸ்க்ரீன்ஸ் கங்குவாவுக்கு மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு அந்த 3 டேஸ் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வேட்டையாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் கங்குவா வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் 2 படமும் வரப்போகுது. இந்த 2 படமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேட்டையனை ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் உள்ள படம். அதாவது பார்த்தீங்கன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படம், எல்லாருக்கும் சமமான கல்வி அப்படின்ற ஒரு கருத்தை வச்சு அந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்களே, அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் சும்மா மாசா அந்த ஒரு காக்கி உடையில போலீஸ் யூனிஃபார்மில் மாசா அப்படியே கிளாஸ் போட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வி வாண்ட் ஜஸ்டிஸ் மாதிரி அப்படியே போர்டை பிடிச்சிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இதனால தெரிஞ்சு போச்சு இந்த படம் கல்விக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி படமாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சுங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இருக்காரு, அமிதாப் பச்சன் இருக்காரு, ஃபகத் ஃபாசில் இருக்காரு, ராணா இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இந்த படம் இருக்குது. அனிருத் மியூசிக் வேறு. அனிருத்னா சொல்லவே தெரியல, சூப்பர் ஸ்டார்னா அனிருத் பிரித்து மேய்ஞ்சிடுவார். ஸோ இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படி இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கங்குவாவும் அதற்கு கொஞ்சம் சலிச்ச படம் கிடையாது. ஏன்னா கங்குவா பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம். அவங்க ரிலீஸ் பண்ண ட்ரெய்லர் ஒரு சம்மர் ரீச் மக்கள்கிட்ட எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ நிகழ்காலத்தில் நடந்துட்டு இருக்க சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு 5000 வருஷம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி படம் தான் அது. ஸோ அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம். அது ரொம்ப செலவு பண்ணிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பெரிய லெவலில் படம் கொடுக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க கிராண்டாக படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வேட்டையனுக்கு கொஞ்சமும் சலிச்ச படம் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் கூட மக்கள் தேட்டர் எல்லாருடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேட்டையன் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் கங்குவா இருக்க போகுது. ஏன்னா ரஜினி சார் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டோட மைண்ட் தாட்டாக இருக்கும். எந்த ஒரு ஃபேன்ஸாக இருந்தால் கூட எந்த ஒரு ஃபேமிலியன்ஸ் இருந்தால் கூட ஃபஸ்ட்டு தாட் வேட்டையனாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் கங்குவா போகிறாங்க. ஒருவேளை வேட்டையனை டல் அடிச்சுனா தான் கங்குவா பிக்கப் ஆகிட்டு அந்த ரீச் ஆகும். வேட்டையனை இந்த ஃபஸ்ட் டேலே அந்த ஜெயிலில் மாதிரி பிக்கப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கங்குவா என்ன தான் படம் நல்லா இருந்தால் கூட ஸோ இந்த பக்கம் வேட்டையன் தாறுமாறாக ஓடி முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வேட்டையன் கொஞ்சம் டல்லானால் தான் கங்குவாவுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒரு வேளை வேட்டையன் அந்த ஜெயலலிதா மாதிரி பிக்கப் ஆகிடுச்சுன்னா கங்குவா நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க பட்ட கஷ்டம்லாம் வீணாக போய்டும். ஏன்னா ஸ்க்ரீனும் கம்மியாக கிடைக்க போகுது. இந்த பக்கம் வேட்டையனும் நல்லா இருக்க போகுதுன்றதால கங்குவாவுக்கு பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது. ஒருவேளை வேட்டையனை டல் அடித்தா தான் நம்ம சொன்ன மாதிரி கங்குவா படத்துக்கு அதிக ஸ்கோப் கிடைக்கிறதுக்கு அன்றைக்கி சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு பெரிய படங்க இது. ஏன்னா
அவர் லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரீனில் ஹிட் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கம் 2ன்னு நினைக்கிறேன். சிங்கம் 2க்கு அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹிட்னு எதுவுமே கிடையாது. நிறைய தொடர்ந்து ஃப்ளாப்ஸ் தான். நீங்கள் வந்து ஓடிடி சொல்லக்கூடாது, நம்ம தேட்டரில் சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது சிங்கம் 2க்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாப்ஸ்லேயே போயிட்டு இருக்குது சூர்யாவுக்கு. ஸோ அவர் ரொம்ப 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 ஒரு எதிர்பார்க்குற படம் தான் கங்குவா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு சோலோ டேட்டா ரிலீஸ் பண்ணான்றதுக்காக தான் அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து அக்டோபர் 10 வந்து பூஜா ஹாலிடே. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா லியோ படம் வந்து அக்டோபர் 10 ரிலீஸ் ஆச்சு. அந்த லாங் ஹாலிடேஸ் வந்து வேற எந்த படமும் இல்லாமல் சோலோவாக அந்த படம் ரிலீஸ் ஆனதால அந்த படம் வந்து ரிவ்யூ வைஸாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கழி ஊற்றுனாங்க. இருந்தாலும் மக்கள் அந்த படத்தை தேட்டரில் பார்த்தாங்க. எதுக்காகனா அந்த ஒரு படம் தான் தேட்டரில் இருக்குது, லாங் ஹாலிடே விஜய் படம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால தான் வந்து போய் தேட்டரில் பார்த்தாங்க. படம் வந்து கொஞ்சம் ஓரளவு கலெக்ட் பண்ணிச்சு ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி இந்த படமும் அந்த லாங் ஹாலிடே சோலோ வந்துச்சுன்னா மக்கள் நிச்சயம் வருவாங்க, ஃபுல் ஸ்க்ரீன் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு பெரிய வசூல் எடுத்தலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தாங்க கங்குவா டீம். முக்கியமாக சொல்ல போனால் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். அதாவது வேட்டையின் படம் வந்து தீபாவளிக்கு போதும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கங்குவா படத்தை அக்டோபர் 10 சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா வந்து ரஜினி சார் கூட முதல்ல எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. ரஜினி சார் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ. நான் அவருக்காக வந்து கோயிலெலாம் போய் நான் வேண்டியிருக்கிறேன், கோயில் சுற்றி சுற்றி தான் வருவேன். ஸோ அவருக்கு எதிராக வந்து போட்டிலாம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்றதால தான் வேட்டையினை வந்து தீபாவளி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து கங்குவா படத்தை அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கூட அவர் பேட்டிலாம் மதிக்காமல் லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து அக்டோபர் 10 படத்தை இறக்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அதை பொறுத்து தான் பார்க்கணும். சூர்யாவுக்கு வந்து அந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஹிட்டு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இன்னும் அப்படி தான் இருக்குது. எதுக்காகனா வேட்டையின் உள்ளே வந்ததால் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிக்குது கங்குவா டீமுக்கு. ஒரு வேளை கங்குவா டீம் வந்து சரி வேணாப்பா, ரஜினி படம் வருது, நம்ம எதுக்கு தேவை போட்டி போட்டுக்கிட்டு நம்ம வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம், நம்ம வந்து ஒரு பெரிய பட்ஜெட் கொடுத்துருக்குறோம், ஸோ அதனால் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம வந்து படத்தை வந்து தள்ளி போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல இன்னொரு ஃபேன் பஸ் வந்து ஹாப்பியாக இருக்காங்கன்னு, அது அஜித் சார் ஃபேன்ஸ் சொன்னல. எதுக்காகனா இதுக்காக தான். இப்போ கங்குவா படம் வந்து தீபாவளிக்கு தள்ளி போச்சுன்னா தீபாவளிக்கு வந்து விடாமுயற்சி படம் ரெடியாக இருக்குது. எதுக்காகனா லைக்கா ப்ரொடக்ஷனுடைய பிளான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 ஒன்று வேட்டையன் இல்லை விடாமுயற்சி, தீபாவளி வேட்டையன் இல்லை விடாமுயற்சி. இதுதான் வந்து லைக்கா ப்ரொடக்ஷனுடைய பிளான், அக்டோபர் பிளான் ஓகேங்களா. இதில் வந்து இப்போ வேட்டையன் வந்து அக்டோபர் 10 கன்ஃபார்ம் ஆச்சுன்றதால தீபாவளிக்கு விடாமுயற்சி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. இதில் வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து இதில் ப்ரூவ் பண்ணி ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தீபாவளிக்கு விடாமுயற்சி படமும் ரெடியாக இருக்கும்போது கங்குவா படம் தீபாவளிக்கும் வர முடியாது. வேட்டையனுக்கு என்ன ப்ராப்ளமோ அதே தான் இந்த பக்கம் விடாமுயற்சிக்கும் ப்ராப்ளம். ஸ்க்ரீன் கவுண்ட் சூர்யாவுக்கு அதிகமாக கிடைக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு வந்து நவம்பர் மாதம் தள்ளி போனால் கூட அது ரொம்ப லாங்காக தள்ளி போகிறது வந்து அந்த படத்துக்கே வந்து ஒரு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்க்குள்ளே வந்து ஒரு டிசப்பாயிண்ட் உருவாயிடும். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப தள்ளி போக முடியாது. அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோதி பார்ப்போம், ஓரளவு கிளிக் ஆச்சுன்னா நம்ம வந்து பெரிய ஆள் தானே ப்ரூவ் பண்ணிடலாம். ஏன்னா சூர்யாவுக்கு வந்து 15 வருஷம் ஹிட்டல்ன்றதால வந்து ஒருவேளை வந்து ரஜினியை பீட் பண்ணி அந்த நல்ல படம் கொடுத்து நம்ம வந்து பீட் பண்ணிட்டோம்னா அது வந்து ஒரு பெரிய கெத்து தானே அப்படின்னு சொல்லி நினச்சி சரி இறக்குங்க அப்படின்னு சொன்னார்னா ஓகே. அப்படி இல்லை வேணாப்பா ரஜினி கூட போட்டி போட தேவையில்லை, நம்ம வந்து தீபாவளிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னார்னா தீபாவளிக்கு விடாமுயற்சி இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம். சார் நீங்கள் சொல்லுங்கள், வேட்டையன் வெர்சஸ் கங்குவா இதில் வந்து எந்த படம் வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.